கேரளா மற்றும் தென் தமிழகத்தின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது. தமிழகத்தில் வருகிற 9ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் திருவள்ளூரில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக பூண்டி, புல்லரம்பாக்கம், திருப்பாச்சூர், காக்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர், தண்டலம், ஏகனாபுரம், மேலகேரி, தாம்பல், பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. மழையின் காரணமாக பொதுமக்கள் கோவில்கள், பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் தஞ்சமடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயில் அதிகமாக இருந்த நிலையில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கனமழை பெய்துள்ளது. வேலூர் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், சத்துவாச்சாரி, தொரப்பாடி, சேன்பாக்கம், காட்பாடி உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் கழிவுநீருடன் கலந்து மழைநீர் வெளியேறி குளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காலை முதலே அதிகமான வெப்பநிலை காணப்பட்டு வந்த நிலையில் பிற்பகலில் ராணிப்பேட்டை, வாலாஜா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் பல்வேறு எஸ்டேட் பகுதிகளில் திடீரென்று கனமழை பெய்தது. குறிப்பாக அக்காமலை, கருமலை, ஊசிமலை, வெள்ளமலை, பச்சைமலை, வால்பாறை, பெரிய கல்லார், சின்ன கல்லார் பகுதிகளில் திடீர் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது.